வெல்கம் பேக் டு கீர்த்தி சோமிஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் ஒரு நான்வெஜ் ரெசிபி சிக்கன் ஸ்டியூ தான் செய்ய போகிறோம். கேரளா ஸ்பெஷல் ரெசிபி, தேங்காய் பால் வச்சு செய்யணும். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இது இட்லி, தோசை, ஆப்பம், சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். குக்கரில் செஞ்சோன்னா ஈஸியாக டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இப்போ இதில் ஒரு 2 பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்து இதை ஒரு நிமிஷம் வறுத்துக்கலாம். நான் நார்மல் குக்கிங் ஆயில் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டீவுக்கு பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான், அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் நல்லா பொடியாக நறுக்கின இஞ்சி, 2 டீஸ்பூன் பொடியை நறுக்குன பூண்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆகட்டும். இப்போ இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கணுன்னா சிக்கன் சீக்கிரமாக வதங்கும். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இந்த ஸ்டீவுக்கு கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கொஞ்சம் க்யூபாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டீவில் சிக்கன் கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் சேர்ப்பாங்க. நம்ம தேங்காய் பால் மட்டும் சேர்த்து செய்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கும். உருளைக்கிழங்கு சேர்த்தோன்னா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், அதுக்காகவும் தான். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டியூவில் வேறு எந்த மசாலாவும் சேர்க்கக்கூடாது. கரம் மசாலா கொஞ்சமாக மிளகு பொடி சேர்த்தாவே போதும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1/2 லெமன், ஒரு சின்ன சைஸ் லெமனில் 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கன் இதிலேயே பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் ஒரு மூடி தேங்காயில் 2 டைம் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது செகண்ட் தேங்காய் பால், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு இருக்கும். இப்போது இது கூட கொஞ்சமாக தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு இன்னொரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கன் பாதி மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ லிட் க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுடலாம். 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கிட்டோன்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்துடும். ரொம்ப குழைய விட்டுறக்கூடாது. இப்போது ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் இருக்க கொஞ்சம் உருளைக்கிழங்கெல்லாம் மசிச்சு விட்டுக்கலாம். கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கணும். அவ்வளோதான். இப்போ இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் எடுத்த நல்ல திக்கான தேங்காய் பால் இருக்கும்ல, அது 1/4 லிட்டர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுக்கலாம். சிம்லேயே 1 நிமிஷம் இருந்தால் போதும். தேங்காய் பால் தெரிஞ்சிடும். ஃப்ளேம் அதிகமாக வைக்கக்கூடாது. லைட்டாக ஒரு சைடில் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான சிக்கன் ஸ்டியூ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். சாதம், இட்லி, தோசை, ஆப்பம்குள்ளே வச்சு சாப்பிட்றதுக்கு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.